அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தமிழகத்தில் நிகழ்ந்த கோர விபத்து. அதாவது விருதுநகர் மாவட்டம் சாத்தூருக்கு பக்கத்துல பங்குவார்பேட்டை அப்படிங்கிற இடத்துல வெடிமருந்து தொழிற்சாலை வெடி கட்டக்கூடிய தொழிற்சாலை வெடி விபத்து ஏற்பட்டு அங்கே உடல் கருகி 4 பேர் மரணம் அடைந்து விட்டார்கள். இது தெரிந்து முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடலுடைய அரசு ஐயா ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நிதியை ஒதுக்கினார். அதாவது 10 லட்சம் அப்படின்னா அதுதான் இல்லை, அது விசச்சாராயம் அருந்தி செத்தால் மட்டும்தான் இந்த தமிழகத்துல 10 லட்சம். சரிங்களா? இந்த மாதிரியான விபத்துலாம் அது அவங்களா அதாவது செத்து போயிடும் தெரியும், அப்படி இருந்து போய் அந்த வெடிமருந்து குடோன்ல போய் வேலை செய்யறாங்கல்ல, அதனால அப்படிலாம் கிடையாது. வெறும் 3 லட்சம் தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. நமக்குள்ள ஒரு கேள்வி என்ன எழுகிறது என்றால், ஏன் இந்த மாதிரியான ஒரு நிகழ்விற்கு நீதிபதிகள் ஏன் இந்த தமிழக அரசை பார்த்து கேள்வி எழுப்ப மறுக்கிறார்கள், அமைதி காக்கிறார்கள் அப்படிங்கறதா நமக்கான ஒரு கேள்வி எழுகிறது. உண்மைதானங்க. அதாவது கடந்த 2023 விசச்சாராயம் அருந்தி செத்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுத்தாரு. இப்ப 2024 கள்ளக்குறிச்சியில நடந்த அந்த சம்பவத்திற்கும் குறைந்தபட்சம் 64-65 பேர் சேர்த்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் 10 லட்சம் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு கோர விபத்து, தன்னுடைய வாழ்வாதாரம் கருதி வேலை பார்த்த என்ன நடக்கும் தெரியாம அடுத்த செகண்டே தன்னுடைய உயிர்கள் பறிபோனது. இதற்கு ஏன் இந்த தமிழக அரசை ஆட்சி செய்யக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி, உலகமெல்லாம் போற்றக்கூடிய ஆட்சி என்று சொல்கிறவர்கள், இது அதாவது விசச்சாராயம் அருந்தி செத்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்கக்கூடிய இந்த அரசு இந்த மாதிரியான வெடி விபத்துல தொழிற்சாலை ஏற்பட்ட இந்த விபத்துல 10 லட்சம் கொடுக்க கூடாது என்று அட்டம் பிடித்துக் கொண்டு 2 லட்சமும் 3 லட்சமும் நிதியாக வழங்கக்கூடியதற்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியல. இது படுகேவலமான நிகழ்வாக இது தமிழக அரசின் மீதான மக்கள் வைக்கக்கூடிய ஒரு பெரும் விமர்சனமாக இருக்கிறது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா பணம் தேவையினால விசச்சாராயம் குடித்தால் 10 லட்சம் கொடுக்கிறார், விசச்சாராயம் அருந்தி செத்தால் 10 லட்சம் என்று ஏதோ ஒரு இடத்துல நம்பகத்தந்த செய்தியா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு செய்தி தினமலர்ல வந்திருக்கின்றது. மகன் தந்தைக்கு விசச்சாராயம் கொடுத்து கொள்ள முயற்சி, ஏனென்றால் 10 லட்சம். அப்ப இங்க வாழக்கூடிய சமூகத்தினுடைய மனநிலைய இந்த 10 லட்சம் என்பது விசச்சாராயம் அருந்தி இறந்தால் 10 லட்சம் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டிய, அந்த மனநிலையை உருவாக்கிருச்சு இந்த அரசு. ஆக இது மாதிரியா நடக்கக்கூடிய சம்பவங்கள், இதுவும் ஒரு கோர விபத்து தான். அதையே எப்படி இறந்தவருடைய குடும்பம் உண்மையிலே எந்த நிலையில் இருக்கிறது தெரியாது, அவர்கள் குடும்பமும் தட்டுக்கடை தான் போகிறது. ஏன் இதற்கும் 10 லட்சம் இந்த தமிழக அரசு அறிவிக்க மறுக்கிறது? இதுதான் பெரும் கேள்வியாக, சந்தேகங்களாக நமக்கு எழுகிறது. இது சமூகத்தின் பார்வையில் உங்களுக்கும் இந்த கேள்வி தோன்றினால் இந்த சமூகத்தில் கேளுங்கள், ஒரு நீதி நிலை பிறக்கட்டும். ஆனால் நமக்கு இறுதியாக ஒரு கேள்விகளோடு நாம இந்த விடைபெறுகிற இந்த சம்பவத்தை குறித்து, நீதிபதிகள் ஏன் இது சார்ந்து கள்ளச்சாராயம் அருந்தி இறந்தால் அவர்களுக்கு ஏன் 10 லட்சம் கொடுக்கிறீர்கள், இது போன்ற மரணங்களுக்கு ஏன் 3 லட்சத்தை கடந்து கொடுக்க மறுக்கிறீர்கள் என்று ஏன் இவர்கள் அரசை பார்த்து கேள்வி எழுப்பக்கூடாது என்ற கேள்விகளோடு மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களோடு சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.